வணக்கம் நண்பர்களே! நம்ம இப்ப சென்னை மவுண்ட் ரோட்ல நந்தனத்துல இருந்து சைதாப்பேட் போற டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் நடந்தும் வந்துகிட்டு இருக்காங்க. எல்லாம் எங்க போறாங்க? நாமளும் எங்க போறோம்னா, இங்க YMCA கிரவுண்ட்ல மிக பிரம்மாண்டமான ஒரு புத்தக கண்காட்சி போட்டு இருக்காங்க. அத பார்க்கறதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இங்க பைக் அண்ட் கார் பார்க்கிங் எல்லாமே வசதி பண்ணியிருக்காங்க. நான் என்னோட பைக் பார்க் பண்றதுக்கு ரூ. 20 சார்ஜ் பண்ணாங்க. பார்க்கிங் ஏரியால இருந்து ஸ்டால் போறதுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க. போற வழியிலும் நம்ம கவர் பண்ற மாதிரி நிறைய சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்க பொதுமக்களுக்கு நுழைவு கட்டணம் ரூ. 10 மாணவ மாணவிகளுக்கு அனுமதி இலவசமாவும் இருக்கு. உள்ள வந்தீங்கன்னா இதுதான் அந்த புக் ஃபேரோட மெயின் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள ஏறத்தாழ 800 கடைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் பார்ப்போம். இந்த புக் ஃபேரை நடத்துறவங்க பப்பாசி, அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர்கள் சங்கம். அவங்க தான் இதை நடத்துறாங்க. இதை 47 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு வருடத்திலும் ஜனவரி மாசம் பண்றாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி 3ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நடக்கும்னு போட்டிருக்காங்க. வீக் டேஸ்ல, அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை இதோட டைமிங் வந்து மதியம் 2 மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு 8:30 மணி வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வீக்கெண்ட் சனி ஞாயிறு எல்லாம் காலையில 11 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. நைட் 8:30 மணி வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வீடியோ பண்ணணுங்கிறதுக்காக 11 மணிக்கு வந்துட்டோம். ஆனா இங்க இப்பவே பாத்தீங்கன்னா நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருந்தது. இனி போக போக இன்னுமே கூட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டா எல்லாருமே வராங்க. சின்ன குழந்தைகள்ல இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப பெரியவங்க எல்லாருமே வராங்க. எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஆர்வத்தோட வாங்கிட்டு போறாங்க. இங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பதிப்பாளர்கள இருந்து ரொம்ப ஃபேமஸான பப்ளிஷர் வரைக்கும் எல்லாருமே ஸ்டால் போட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான புத்தகங்கள் பார்வைக்கும் வச்சிருக்காங்க, விற்பனைக்கும் இருக்குது. எந்த மாதிரி எல்லாம் புத்தகங்கள் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கதைகள், நாவல்கள், இலக்கியம் சார்ந்த புத்தகங்கள், வாழ்க்கை வரலாற்று புத்தகங்கள், ஆங்கிலம் சார்ந்த நூல்கள், மொழிபெயர்ப்பு நூல்கள், தத்துவ நூல்கள், இந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய புக்ஸ் வச்சிருக்காங்க. நான் சொல்றத விட நீங்களே வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். அது போக நம்ம வாங்குற எல்லா புக்குக்கும் இங்க டைரக்டா பப்ளிஷர் கிட்ட இருந்தே வாங்குறதுனால காமனா 10% டிஸ்கவுண்டோட குடுக்குறாங்கங்க. இது எல்லா கடைக்கும் பொருந்துங்க. எல்லா விதமான புக்குக்கும் பொருந்தும். இன்னும் சில கடைகள்ல அவங்க சில இண்டிவிஜுவலா ஆஃபரும் தராங்க. பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் குழந்தைங்க அவங்களுக்கு புடிச்ச மாதிரி டிராயிங், பெயிண்டிங், மோரல் ஸ்டோரி, பெட் டைம் ஸ்டோரி, அது போக அவங்களோட அறிவு வளர்ச்சிக்கு தேவையான புத்தகங்கள் இருக்கிற மாதிரியான ஸ்டால்களும் இங்க இருக்கு. ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள், அதாவது பகவத்கீதை, குரான், பைபிள் மாதிரியான புத்தகங்கள், அது எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கும் புரியிற மாதிரியான வடிவத்துல நிறைய படங்கள் எல்லாம் போட்டு இருக்குதுங்க. பெரியவங்க படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரியான ஒரிஜினல் கண்டென்ட்டும் இருக்குது.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான, அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அது சம்மந்தமான புக்ஸ் இருக்கிற மாதிரியான ஸ்டால்கள் இருக்குது. அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் தேவையான புக்ஸ், அதாவது லேட்டஸ்ட் சிலபஸோடயே இங்க கிடைக்குது. சினிமா ஆர்வலர்களுக்கான ஒரு சில ஸ்டால்கள் இருக்குது. அந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், அதில் சாதித்தவர்கள் எல்லாம் சொன்ன நிறைய நுணுக்கங்கள் எல்லாம் இருக்கிற மாதிரியான புத்தகங்கள், அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க எழுதி இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குதுங்க. வெளியூர்ல இருந்து எல்லாம் கூட நிறைய பேர் வந்து வாங்கிட்டும் போறாங்கங்க. புத்தகம் படிக்க ஒரு பழக்கமே இல்லாதவங்க கூட இங்க வந்து இதையெல்லாம் பார்க்கையில கண்டிப்பா படிக்கணும்னு தோணுதுங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தையும் தூண்டுது இங்க வந்தீங்கன்னா. அது போலதாங்க உள்ள வந்தா நம்மளுக்கும் நேரம் போறதே தெரியாது. அவ்ளோ நேரம் நம்மளையே அறியாம ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டு இருப்போம். கண்டிப்பா வெளியில வரையில டயர்டா இருக்கும். அதையும் போக்குறதுக்கு வெளியில நிறைய ஃபுட் ஸ்டாலும் போட்டு இருக்காங்க. சுட சுட தோசை, பஜ்ஜி, பணியாரம்னு செஞ்சு தராங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இன்னும் 2 வீக்ஸ் இருக்குங்க. சோ நமக்கு பொங்கல் லீவ் எல்லாமே வரும். கண்டிப்பா சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் இதை மறக்காம போய் பாருங்க. அதே மாதிரி மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.